Darling 2025 New Year deals. Latest smartphones at lowest EMI. எங்களுக்கு பீடிக்கே வழியில குரு பிச்சை எடுக்கணும் ஆயிடுச்சுல அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எனக்கு ஒரு 23 ஏஜ் இருக்கும். பிசிஓடி இருந்துச்சு, அடுத்து வந்து தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, லோ சுகர் லெவல் இருந்துச்சு. ஃபெல்லோபியன் டியூப் பிளாக் ஆயிட்டாலே நமக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சொல்லி இது சரியே ஆகாது போல அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் எப்படி சரியாச்சுன்னு எனக்கும் தெரியலங்க. நிறைய ஃபுட் ஸ்டைல் மாற்றணும். ஃபுட்டில் வந்து நான் அவாய்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகரு, மைதா, இந்த 2 ஐட்டம் ப்ளஸ் ஒயிட்டு ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அவாய்ட் பண்ணோம். 9 to 11 மாதம் எனக்கு வந்து எந்த ஆப்ரேஷனும் பண்ணாமல் லேப்ரோஸ்கோப்பி பண்ணாமல் நேச்சராகவே நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன். நானுமே நம்பலை எப்படி நடந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. என்னது இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 month வந்து ஒரே ஒரு மீல்ஸ் போன நேரம்லாம் கூட இருக்குது. ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் வந்து கொடுக்குறோம். அது வந்து நம்ம ஏன்னா ஆம்லா, பின்னா பீட்ரூட்டு, சின்னா கரி லீவ்ஸ். இது வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு செம்பருத்தி, சங்குப்பூ, பன்னீர் ரோஜா, வெண்தாமரை, செந்தாமரை, ஆவாரம்பூ, நிறைய பூக்களில் வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் போட்டு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மில்க் ஷேக்காகவும் கொடுக்குறோம். பசுமஞ்சள், ரா டர்மரிக்கில் ஒரு மில்க் ஷேக் பண்ணலாங்க. இன்டேக் எடுக்கிறப்ப முகம் நல்ல பளபளப்பாக இருக்கும். நம்ம வந்து அன்வான்ட் ஹேர்ஸ் இதெல்லாம் வந்து உருவாவதை வந்து தடுக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே எதுவுமே இது அடுப்புலையும் வைக்கல, ஆயிலும் ஆட் பண்ணல. நேச்சர் நமக்கு கொடுத்ததை அதோட தன்மை மாறாமல் அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். வணக்கம் நேயர்களே. எல்லாத்துலேயுமே வந்து பெண்கள் அப்படின்னாலே ஒரு வித புதுமையை கொண்டு வந்து அதை வந்து ரொம்ப அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது ஒரு அழகு தான். அந்த வகையில் சமையல் கலையிலையுமே நோ ஆயில் நோ பாயில், ஆயிலும் கிடையாது, அதே சமயத்தில் நாங்கள் இங்கே அடுப்பும் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி இங்கே ஒரு புரட்சி பெண்ணை அழகாக வந்து சமைச்சிட்டு ரொம்ப ஹெல்த்தியான உணவுகளை கொடுத்துட்டு இருக்காங்க கண்ணம்மா நீலகண்டன் ஆண்டர்பிரனர். அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கங்க மேம். சூப்பர். சார், இந்த அடுப்பு இல்லாமல் சமைக்கணும், ஆயில் இல்லாமல் சமைக்கணும், இந்த ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு? என்னோட பேர் வந்து கண்ணம்மா நீலகண்டன். நாங்கள் வந்து இங்கே சென்னையில் பள்ளிக்கரணை அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவகம் வந்து நடத்திட்டு வரோம். எனக்கு வந்து பிசிஓடி இருந்துச்சு, அடுத்து வந்து தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, லோ சுகர் லெவல் இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்தோன்னா ஃபெல்லோபியன் டியூப் ரெண்டும் வந்து பிளாக்னு சொல்லிட்டாங்க. ஃபெல்லோபியன் டியூப் பிளாக் ஆகிட்டாலே நமக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சொல்லி அதன் பிறகு லேப்ரோஸ்கோப்பி பண்ணலாம் அடுத்தடுத்து நிறைய ஸ்டெப்பாக சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. நீ வந்து ஃபுட் ஸ்டைலை மாற்று, அதுலேயும் உனக்கு வந்து க்யூர் ஆகிடும். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 23 ஏஜ் இருக்கும். அப்போ நீ ஃபுட் ஸ்டைலை மாற்று, சரியாயிடும்னு எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே சொன்னாங்க. பட் அப்போல்லாம் நான் கேட்கல. எனக்கு உண்மையாகவே இதெல்லாம் வந்து சரியாயிடும் அப்படின்னு எனக்கு தோணலை. நமக்கு வந்து இவ்வளோ எனக்கு லாஸ்ட்டாக 2 ஃபெல்லோபியன் டியூப் பிளாக் அப்படின்னு வரச்சு கண்டிப்பாக இது சரியே ஆகாது போல் அப்படின்னு தான் நான் நினச்சேன். இவரும் என்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாரு, இதெல்லாம் லேப்ரோஸ்கோப்பிலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. யாராலையுமே அந்த விட்டு தரணுங்கிற அந்த எண்ணமே வராது ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும். அப்படி ஒரு மனநிலை போனீங்கும் போது அது அவர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணீங்களா? இது மாதிரி காமெடிலாம் பண்ணாத, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதை தாண்டி எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்குது, அதெல்லாம் சரியாயிடுச்சு. எல்லாம் பாரு கண்டிப்பாக ஒரு 2 years அவர் சொன்னார். அதே மாதிரி 2 yearsல அவர் எந்த மாதிரி மனநிலையில் சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு 2 years இதெல்லாமே ஃபாலோ பண்ண சரியாயிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படி என்ன விஷயம் ஆரம்பத்துலேருந்து எதெல்லாம் மாற்றினீங்க உங்களோட ஃபுட் ஹேபிட்ல, என்னென்னலாம் அவாய்ட் பண்ணீங்க? நம்ம ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணேன், மைதா அவாய்ட் பண்ணேன், இந்த ஒயிட் ரைஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம். அந்த பாரம்பரிய அரிசி வகைகள் எடுக்க ஆரம்பித்தோம். அதை தாண்டி வந்து நாங்கள் வந்து 7:30 8க்கு மேலே நைட்டுக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்றதுல வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம். அந்த 8 o'clock மேலே சாப்பிட மாட்டோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுமே எனக்கு 3 to 4 months இந்த என்னோடய சைக்கிள் வந்து 55 days ஒன்ஸ் அப்படின்னாச்சு, ஒரு 6 months அப்புறம் தான் எனக்கு இன்னும் வந்து அது மேலே நம்பிக்கை ஃபுல்லாகிடுச்சு. சரி ஓகே, நம்ம ஃபுட்லேயே இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஒரு படி மேலே போயிட்டு ஒன்றா வேறு நம்ம டயட்டு இந்த மாதிரிலாம் நானே தான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எதுவும் கிளாஸஸ்லாம் போல். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஹீலர் பாஸ்கர் சாரை ஃபாலோ பண்ணி பார்த்துட்ருக்கிறப்ப தான் கோயம்புத்தூரில் வந்து இந்த மாதிரி அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் இட்லி அந்த ரெசிபிஸ் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தோம். இப்போ அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் இட்லி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணோம். அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் அப்புறம் நான் அவங்க படையல் சிவகுமார் சாருக்கு கால் பண்ணி கேட்டோம். ஆக்சுவலி நான் சும்மா கிளாஸாக இதை கற்றுக்கிட்டு நான் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக நாங்கள் வந்து அதை அட்டன் பண்ணோம். அது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதுவே எனக்கு வந்து ஆமாம் பிஸ்னஸாக வந்துச்சு.
ஓகே, நம்மளோட ஹெல்த்காக பண்ணோம், இது ஒரு பிசினஸா மாத்தலாம், நம்ம ஒரு ஆண்டர்பிரினர் ஆகலாங்கிற தாட்? அதுவும் என்னோட ஹஸ்பண்ட் தாங்க மேம் சொன்னார். நான்லாம் அதை யோசிக்கல. நாங்கள் வந்து இப்போ நான் அந்த மாதிரி பண்ணி நான் ஃபஸ்ட்டு வந்து ரா ஃபுட் வந்து கொஞ்சம் தான் ரா ஃபுட் எடுத்தேன். நான் இப்போ எடுக்கிற அளவுக்குலாம் அப்போ எடுக்கல, கொஞ்சம் கொஞ்சம் ரா ஃபுட் எடுத்தோம். எடுத்துகிட்டு இருக்கிறப்ப தான் எனக்கு கரெக்டாக ஒரு இந்த ஃபுட் ஸ்டைல்லாம் மாற்றி ஒரு 9 to 11 மாதம் எனக்கு வந்து எந்த ஆப்ரேஷனும் பண்ணாமல் லேப்ரோஸ்கோப்பியும் பண்ணாமல் நேச்சராகவே நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன். நானுமே நம்பலை எப்படி நடந்துச்சு அதெல்லாம் யோசித்து பார்த்தா. அப்புறம் எனக்கு நார்மல் டெலிவரியும் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு வந்து ரொம்ப இது மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இனம் புரியாத ஒரு இம்ப்ரெஸ் ஏற்பட்டுச்சு. சரி ஓகே. அப்புறம் எங்கள் பாப்பாவுக்கும் நிறைய பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து அம்மா வீட்டில் 6 மாதம் இருப்பாங்க. நான் கரெக்டாக வந்து 45வது நாள்லாம் நாங்கள் வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டு மாரி தான் பார்த்துட்டோம். எங்கள் மாமியார் சப்போர்ட்டில் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டோம் பாப்பாவை. அப்புறம் நாங்கள் ஒரு எதிர்பாராத விதமாக நாங்கள் சிங்கப்பூர் போக வேண்டியதாகிடுச்சு. அங்கே போயிட்டு ஒரு 3 years அங்கேயே இருந்தோம். அது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே போயிட்டு தான் நான் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபுட்டில் வந்து நிறைய எப்படி இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் பேஸாக சமைக்கிறது ஒன்று ஒன்றா நிறைய விஷயங்கள் அங்கே. ஏன்னா நம்ம இங்கேயே இருந்திருந்தா கூட நிறைய ஊருக்கு போக அப்படி இப்படி வேறு மாதிரி இருந்திருக்கும். அங்கே எனக்கு பாப்பா பார்க்குறது சமைக்கிறது தவிர வேறு வேலை இல்லைல்ல, எங்கேயும் போகிற வேலையும் இல்லை. அதனால் எனக்கு இன்னும் அங்கே நிறைய எனக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய இருந்துச்சு. நிறைய கிளாஸஸ்லாம் நிறைய யூடியூப்ஸில் பார்க்க ஆரம்பித்தேன். நிறைய நம்ம பாரம்பரிய உணவு தயாரிக்கிறவங்க, அப்புறம் லைஃப் ஸ்டைல் மாற்றுறவங்க, தற்சார்பு வாழ்க்கை முறை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே தான் வந்து என்னால் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. எல்லாமே யூடியூப் பார்த்து தான் லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. பிறகு நான் இந்த காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் 1 by 1 இந்த மாதிரி நேச்சராக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே நான் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். பட் இங்கே வந்துட்டு நீங்கள் ஷாப் வச்சாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சுங்கும் போது அந்த பிகினிங்கில் ஏன்னா நம்ம என்னதான் நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு சரியாயிடுச்சு இதனாலன்னு சொன்னாலுமே கூட மித்தவங்க அதை நம்புவாங்க அப்படிங்கிறது நம்ம ஷியோராக சொல்லிட முடியாது இல்லையா? அப்படி இங்கே நீங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது ஸ்டார்டிங்கில்? ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நானும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. என்னடது இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள்டாக தான் இருந்துச்சு. எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா எல்லாமே கஸ்டமரை நம்ம வர வைக்கிறது தான் பெரிய ஸ்ட்ரகிள். அதுவும் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வேறு வச்சுருக்கோம். நான் வந்து என்ன தாட் எடுத்தேன்னா எல்லோரும் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க, ஏஜ்டு பீப்புள்ஸ் இந்த மாதிரி தான் வருவாங்க, நம்ம வேறு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் வர ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 month வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு சாட்டர்டே சண்டேவே 10 போகிறதே பெரிய விஷயம், 10 மீல்ஸ் போகிறதே பெரிய விஷயம். அப்படி தான் இருக்கும். சம் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீல்ஸ் போன நேரம்லாம் கூட இருக்குது. ஒருத்தருக்காக அவங்க வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு செகண்ட் டே வந்து அவங்க சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப பிடிச்சதுனால அவங்க வந்து கண்டினியூவாக 48 days நாங்கள் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ செப்டம்பர் ஃபுல்லாகவே அதுலேருந்து நமக்கு மழை காலம் ஸ்டார்ட் ஆயிரும்ல, அப்போ வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கண்டிப்பாக வருவாங்க. நாங்கள் அவங்களுக்காகவே சமைப்போம். 48 days கண்டினியூஸாக அவங்க வந்து இந்த ஃபுட்டு வந்து எடுத்துக்கிட்டு அவ்வளோ சூப்பராக ஃபீல் பண்ணாங்க. அதன் பிறகு 1 by 1 அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க மூலயமா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவங்க ரிலேட்டிவ் சர்க்கிள் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அப்புறம் டெவலப் ஆக ஆரம்பிச்சு. அடுப்பும் இல்லை எண்ணெயும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படி சமைச்சு வைக்கும்போது இந்த ஃபுட்டெல்லாம் எவ்வளோ நேரத்துக்கு தாங்குது? எல்லாமே ஒரு 4 to 5 hours இருக்கும். நம்ம வந்து லஞ்சு அப்படின்றது வந்து நம்மக்கிட்ட 16 வெரைட்டிஸ் இருக்குது. அதனால அதை வந்து நம்ம கஸ்டமர் வந்ததன் பிறகு அதை வந்து நம்மளால் சமைக்க முடியாது. அதனால் அதை மட்டும் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவோம். இப்போ ஒரு 1 o'clock நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு 4 o'clock வரைக்கும் போகும். ஏன்னா இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நாங்கள் இனிமேல் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட்டிங்கில் வச்சுக்குவோம். வெஜிடபிள்ஸ் மட்டும் ஏன்னா அது சோக்கிங் ஆகணும், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ சப்போஸ் எனக்கு இன்றைக்கி தெரியாது எத்தனை பேர் வருவாங்கன்னு, ஏன்னா நான் வந்து என்னோட தாட் ஒரு 10 பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு இது வரைக்கும் அவங்க வந்ததை வச்சு நம்ம ஒரு இமேஜினேஷனில் ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம். வெஜிடபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுப்போம். வச்சுட்டு இப்போ அடுத்து சப்போஸ் இன்றைக்கி ஒரு 20 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல அதை வச்சு நம்ம மற்ற பொருட்கள் மட்டும் மேக் பண்ணி கொடுத்துக்குவோம். ஸோ இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் நாங்களும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்போது இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு ஹோட்டலுக்குங்கும்போது என்ன ப்ரைஸில் நம்ம எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும்? இந்த முதலீடு போட்டிங்கன்னா நீங்கள் துவங்கலாம் அப்படின்னு இல்லை மேம், இது வந்து அவங்கவுங்களோட தாட்டு தான். நம்ம வந்து சின்னதாக கூட ஆரம்பிச்சுக்கலாம். பட் அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நான் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நான் டேபிள் சேர்ஸ்லாம்
அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நான் ஏன்னா நமக்கு லைஃப் டைம் வரணும், அப்பப்போ மாற்றக்கூடாது அப்படின்றதுனால நான் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாகவே போட்டிருக்கேன். எனக்கு இப்போ இந்த செட்டப்புக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சென்னையில் வந்து ரெண்ட்டு அட்வான்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ அப்படின்னு வரப்போ எங்கள் சென்னையில் வந்து லஞ்சு நான் என்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, லஞ்சு இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ், இந்த ஜூஸ் வெரைட்டிஸ் இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு மூவ் பண்ணலாம். அந்த மாதிரி மூவ் பண்ணாவே நல்லா போகும். ஏன்னா நிறைய இப்போ நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல, ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே நம்ம எடுக்கிறதில்ல. எல்லாமே நேச்சர், இயற்கை கொடுத்ததை அப்படியே அதோட தன்மை மாறாமல், குணம் மாறாமல் அப்படியே நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து அதை ரெடி பண்ணி மட்டும் நம்ம கொடுக்குறோம். அப்படின்றப்ப இப்போ வந்து இந்த ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப அவேர்னஸாக இருக்காங்க. அப்படின்றப்ப நான் இந்த மாதிரி கொடுக்குறப்ப இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் நம்ம கொடுக்கறதுக்கும் 99% வந்து டிஃப்ரெண்ட் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படின்றப்ப எல்லாரும் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஒரு ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாகவே ஓகே இது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, அப்போ இதோட ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குமோ, அப்போ இவங்க கிட்ட போனோம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோங்கிற ஒரு தாட் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களோட ப்ரைஸ் சார்ட் எப்படி? ஒரு டிஃபன் காலில் வந்து ஒரு புட்டோ ஒரு பொங்கல் எடுக்கிறீங்களா, 100 rupees நம்ம வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருவோம். ஒரு பொங்கல் இல்லை ஒரு அந்த எனர்ஜி ட்ரிங்க் அதோடய நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் 100 rupees. இல்லை மேக்ஸிமம் இப்போ ஒரு ஃபேமிலியாக வராங்க அப்படின்னால ஒரு 2 பேர் வந்தாலே ஒரு 400க்குள்ளே முடிஞ்சிடும். லஞ்சு மட்டும் நம்ம 250 கொடுக்குறோம். 16 வெரைட்டிஸ் வச்சு 250 கொடுக்குறோம். மற்றபடி நம்ம டிஃபனு டின்னர் இதெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது தான். 25 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 25லேருந்து மேக்ஸிமம் அமௌண்ட் 100 தான் நமக்கு டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாமே. இப்போ வர கஸ்டமர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்ததுங்க, இது சரியாயிடுது, அப்படி எதாவது ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்களா? எனக்கு வந்து அடிக்கடிக்கு பசி எடுக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க, யூரின் அடிக்கடி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என்ன நமக்கு வந்து நம்மளுடைய பாடிக்கு வந்து எனர்ஜி தேவை. அப்போ வந்து எனர்ஜி லெவல் நமக்கு வேணும் அப்படின்னா பசி எடுக்குது. அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து இப்போ நான் ஒரு 100% வந்து ஒரு சத்துள்ள ஒரு உணவை நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அது வந்து எனக்கு எனர்ஜி லெவல் நிறைய இருக்கும். அப்போ வந்து எனக்கு அடிக்கடிக்கு பசி எடுக்காது. இப்போ வந்து நான் ஒரு உணவுப் பொருளை வந்து நல்லா சாப்பிட்றேன், சாப்பிட்டு எனக்கு வந்து ஃபுல்லாக அது செரிமானம் ஆகிட்டு பசிக்கிறது வேற, அது சத்தே இல்லாமல் அதாவது எனர்ஜி லெவல் இல்லாமல் இருக்கிறது வேற. அப்படின்றப்ப நமக்கு எனர்ஜி லெவல் தேவை அப்படின்றத அது இன்டிமேட் பண்ணுது. அப்போ நமக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டுக்கலாம். அது வந்து யூரின்றது ஒரு கழிவு, தேவை இல்லை அப்படின்றதுனால தான் அது போகுது. அப்போ அதை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் வந்து கொடுக்குறோம். அது வந்து நம்ம ஏன்னா ஆம்லா, பின்னா பீட்ரூட்டு, சீனா கறி லீவ்ஸ். இது வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு எனக்கு வந்து ஒரு 2 பேர் எனக்கு என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க அது எடுத்துன்னு சொல்லிட்டா, எனக்கு வந்து சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு இப்போ வந்து அவங்க வந்து ரெகுலராகவே எடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 3 பாட்டில் எடுப்பாங்க. 3 டைமும் ஒவ்வொரு 3 வேளைக்கும் ஒவ்வொரு டைம் எடுத்தாங்க. எனக்கு இப்போ வந்து நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க குழந்தை பெற்றவங்க, எனக்கு வந்து நைட்டெல்லாம் நான் மூச்சிட்டு இருக்கேன், எனக்கு இது வந்து ஃபுல்லாக எனர்ஜி கொடுக்குறது உங்கள் ட்ரிங்க்ஸு தான், நல்லா வந்து தாய்ப்பால் நல்லா சுரக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த ஏபிசி ட்ரிங்க் குடிச்சு எனக்கும் வந்து அவங்க சொல்லி தான் எனக்கும் அது தெரியும், நல்லா வந்து தாய்ப்பால் சுரக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய கை கால்லாம் வீக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதை ஏபிசி எனர்ஜி ட்ரிங்க் எடுத்து எனக்கு ஃபுல்லாக அது ரெடியூஸ் ஆயிடுச்சு, நல்லா எனர்ஜியே என்னால் இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ நான் வந்து இந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்களுக்கு இதாகுது அப்படின்னு சொன்னால், சரி இன்னொருத்தவங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். இந்த ஏபிசி ஜூஸ் சொன்னீங்க, அது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்? இப்போ ஏபிசி ஜூஸுக்கு மேம் நீங்கள் வந்து ஆம்லா ஒரு நெல்லிக்காய் ஒன்று எடுத்துக்கலாம், பீட்ரூட் வந்து ஒரு காலில் பாதி அளவுக்கு வந்து பீட்ரூட் எடுத்துக்கிட்டு, கறி லீவ்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு, கறிவேப்பிலை, இது 3யும் நம்ம ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி, ஒரு கால் விரல் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை போட்டு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு காட்டன் துணியில் வடிச்சிட்டு அது கூட நம்ம லெமன் சாறு கொஞ்சம், நம்ம ஏற்கனவே வந்து நெல்லிக்காய் போட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். வேணுன்றவங்க லெமன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்றவங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம். லெமன் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அந்த ரேஷியோஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கிட்டோன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக தலைமுடி கொட்டுறதுலேருந்து தலைமுடி பிரச்சனை வராது, ஸ்கின் நல்லா க்ளோயிங் கொடுக்கும். இந்த மாதிரி இன்சுலின்லாம் வந்து சமசீராக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள் எல்லாருக்குமே இந்த ஜூஸ் வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக எல்லாருக்கும் ஒர்க் ஆகுதுங்க. வேறு ஏதாவது இந்த மாதிரி ஒரு டிப்? பாதாம் பிசின் பாயசம் வந்து நம்ம நல்லா எடுத்துக்கலாம், ஏன்னா அது நல்லா உடம்புக்கு குளுமையாக இருக்கும். பாதாம் பிசின் பாயசத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாதாம் பிசின் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அது ஸ்டோன் டைப்பில் இருக்கும். அது ஓவர் நைட் வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுக்கணும். ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு நம்ம காலையில் இருந்துட்டு தேங்காய் பால் நல்லா அடித்து புழிஞ்சு எடுத்துட்டுலாம். அது கூட கொஞ்சம் முந்திரி பொடி,
இல்லை என்ன நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கோ முந்திரி பாதாம் ஏதாவது ஒரு 4 இல்லை ஒரு 5 போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாதாம் பிசின் அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம என்னென்னலாம் நம்ம சாப்பிட மாட்டோமோ அதெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சன்ஃப்ளவர் சீட்ஸு, இது ஆஷ்காட் சீட்ஸு, குக்கும்பர் சீட்ஸு, இந்த மாதிரி சீட்ஸ் வகைகள் எல்லாமே அதில் கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அது இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸு நம்ம கிவியோ இல்லை அத்தி, இது ட்ரை கிரேப்ஸு, இதை மாதிரி அதெல்லாம் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். மேலே நல்லா ஒயிட் செசமி தூவிட்டு கொடுத்தோன்னா பசங்க நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. முடிஞ்சால் சப்ஜா சீட்ஸ் கூட நம்ம மேலே சோக் பண்ணிவிட்டு கொடுத்துடலாம். இந்த மாதிரிலாம் கொடுக்குறப்ப பசங்க ரொம்ப லைக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சம்மர் வந்து ரொம்ப நமக்கு வந்து பிப்ரவரியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது இதெல்லாம் கொடுக்குறப்ப நம்ம பாடியில் வந்து அந்த வெப்பநிலையை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு இது உதவும். அடுத்தது நம்ம வந்து ஃப்ளவர்ஸில் ஜூஸ் வெரைட்டிஸ்லாம் எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே இப்போ நான் ஏபிசி ஜூஸ் சொன்ன மாதிரி தான். ஃப்ளவர்ஸ் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம்னா பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, சங்குப்பூ, பன்னீர் ரோஜா, வெண்தாமரை, செந்தாமரை, ஆவாரம்பூ, அகத்திப்பூ, இது மாதிரி பூக்கள் வகைகள், பூவரசு, இது மாதிரி நிறைய பூக்களில் வந்து நம்ம ட்ரிங்க்ஸ் போட்டு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மில்க் ஷேக்காகவும் கொடுக்குறோம். மில்க் ஷேக்ஸ் வந்து நம்ம டைரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லைங்க மேம். எல்லாமே வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ணி தான் நம்ம மில்க் ஷேக் எல்லாமே கொடுக்குறோம். நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஒரு மலருக்கும் மனதுக்கும் நிறைய நமக்கு வந்து சம்பந்தம் உண்டு. ஒரு நம்ம A to Z நல்ல காரியங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம மலர்களை தான் வந்து நம்ம வைக்கிறோம். ஏன்னா மலர்களுக்கு வந்து பாசிட்டிவ் மட்டும்தான் கொடுக்க தெரியும். அதனால தான் நம்ம வந்து மலர்களை வைக்கிறோம். அந்த மலர்களே நம்ம இன்டேக் எடுக்கிறப்ப நம்ம ஹோல் ஆர்கன்ஸும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதை தாண்டி வந்து ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செம்பருத்தி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு நல்லது, ஹீமோகுளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு நல்ல ஸ்கின் க்ளோயிங் கொடுக்கும், ஹேருக்கு நல்லது. இந்த மாதிரி ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா தாமரை பூலாம் நம்ம நிறைய ஜூஸ் வந்து எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ வந்து நம்ம தாமரை பூவில் வந்து எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்குறோம், மில்க் ஷேக் கொடுக்குறோம், தாமரை பூவில் வடை கொடுக்குறோம். அப்போ வந்து தாமரை பூ அப்படின்னாலே அது வந்து ஒரு மெமரி பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், நினைவூக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நரம்புகள் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து தாமரைப்பூ வந்து அதை சமசீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ அதில் நம்ம எனர்ஜி ட்ரிங்க் போட்டு கொடுக்குறோம். இப்போ தாமரைப்பூ இதழ்கள் எடுத்துக்கணுங்க மேம். அந்த மேலே இருக்கிற ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது தண்ணியிலே இருக்குது பாருங்கள். அந்த ஒரு 4 ஒரு சைடில் இருக்கிற ஒரு 5 to 6 இதழ் எடுத்துடணும். உள்ளே வந்து பிங்க்லேருந்து இருக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். அதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஒரு 200 ml வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 இதழ் நம்ம போட்டாலே போதும். ஒரு 7 இதழ்கள், பெரிய இதழாக இருந்தால் 7 போட்டுக்கலாம், சின்னதாக இருந்தால் ஒரு பூவையும் போட்டுடலாம். 7 இதழ்கள் போட்டுட்டு இந்த மாதிரி தான் இஞ்சி வந்து ஒரு விரலில் 1/4 விரல் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்துப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்துப்பு ஆட் பண்ணிவிட்டு அது தண்ணி ஒரு 200 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் வடிச்சிடலாங்க மேம். வடிச்சிட்டு பிறகு நம்ம அது கூட லெமன் ஆட் பண்ணணும். அதை நீங்கள் எடுக்கிறப்ப ஒயிட்டாக தான் இருக்கும். நம்ம அந்த லெமன் ஆட் பண்ணுறப்ப அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் நமக்கு அந்த பூ என்ன கலரில் இருந்துச்சோ அதே கலர்லேயே வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ அது கூட நம்ம வந்து கற்கண்டு பொடி, பனங்கற்கண்டு பொடி, இல்லை யாருக்கு என்ன பிடிக்குமோ தேன், இதில் என்னென்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணோன்னா அந்த கலர் நமக்கு கிடைக்காது, அது ப்ரௌனாக மாறிடும். அதனால் வந்து பனங்கற்கண்டு பொடி இல்லைனா தேன் இந்த மாதிரி நம்ம அதில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ளவர்ஸ் ஐட்டம்ஸ்க்கு மட்டும். இட்லி வந்துட்டு நாங்கள் அடுப்பு இல்லாமல் பண்ணுறோம் அப்படின்னு, வடை வந்து அடுப்பு இல்லாமல் செய்கிறோம், பணியாரம் செய்கிறோம், நீங்கள் அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? இந்த அவலை வந்து நம்ம ஒரு 3 ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் மிக்சியில் தான் நம்ம அடிச்சுக்கிறோம். ரவை பதத்துக்கு ஒன்றும் பவுடர், ஃபைன் பவுடராக நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம். மேலே இருக்கிறது நமக்கு யூஸ் ஆகாது, அதை த்ரோ பண்ணிக்க வேண்டியதாங்க நம்ம. இதை வந்து இந்த ரவையில் வந்து நாங்கள் உப்புமா ப்ளஸ் புட்டு வெரைட்டிஸ் இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இந்த ஃபைன் பவுடரில் தான் இட்லி, பணியாரம், கொழுக்கட்டை இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வந்து நம்ம இந்த ஃபைன் பவுடர்ஸில் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். இந்த 6 மாதத்துக்கு மேலே விளையிற நெல் ஐட்டம்ஸில் தான் நமக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து 6 மாதத்துக்கு மேலே விளையிற நெல் ஐட்டம்ஸ் அந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து இதில் எடுக்கிறோங்க. பாரம்பரிய உணவு அப்படின்னு இதை தேடி எத்தனை பேர் வராங்க? வரக்கூடியவங்க கொடுக்குற கமெண்ட் எந்த மாதிரி இருக்குது? இது தேடி இப்போது பார்த்திங்கன்னா பெங்களூரு, இது அப்ராட்லேருந்துலாம் நம்ம இந்தியன்ஸுங்கிறது போயிருப்பாங்களா, அவங்கெல்லாம் மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வந்து அங்கேருந்து வர எல்லாருமே நம்ம உணவு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் போவாங்க. இதை பற்றி தெரிஞ்சு நிறைய பேர் வருவாங்க. இது இந்த மாதிரி ஒரு நோ ஆயில் நோ பாயில், அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் உணவா அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக சில பேர் வருவாங்க. ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. என்னெல்லாம் கமெண்ட் கொடுப்பாங்க அவங்கெல்லாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்க நிறைய ரா ஃபுட் எடுக்கிறவங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இது நம்ம வெரைட்டிஸ் கொடுக்குறோம்.
அப்போ அந்த வெரைட்டிஸ் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகும். அவங்க வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இது மாதிரி சாலட் அந்த மாதிரி தான் நிறைய அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ் வரவங்க வெரைட்டிஸ் இருக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அவங்களுக்கு அது ஸ்பெசிஃபிக்காக நம்ம அந்த சுரக்காய் நூடுல்ஸ்லாம் கொடுத்தப்ப லாஸ்ட் டைம் ஒரு 8 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. கண்டினியூவாக ஆளுக்கு 2 நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு போனாங்க மேம். இதில் என்னெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை? இதில் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்க மேம், நம்ம வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க மேம். அடுத்தது பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறதில்ல, புளி யூஸ் பண்ணுறதில்ல, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸு, ஆர்டிஃபிஷியல் மசாலா, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், இந்த ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது இல்லைங்க மேம். ஸோ இப்போ எங்களுக்காக என்ன டிஷ் பண்ணி காட்ட போகிறீங்க? பசுமஞ்சள் ரா டர்மரிக்கில் ஒரு மில்க் ஷேக் பண்ணலாங்க மேம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பசுமஞ்சள் வந்து இந்த மாதிரி நம்ம தோல் சீவி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து முந்திரி பொடி, தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பொடி, இதை வச்சு நம்ம இப்போ ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணலாம். இப்போ மஞ்சள் அப்படிங்கும்போது அந்த ஸ்மெல் வர்றது இல்லை அந்த நம்ம இது பண்ண முடியாது, இன்டேக் எடுத்துக்க மாட்டோம்ல நிறையா. இப்போ நீங்கள் இது நான் போட்டு முடிச்சதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நம்ம மஞ்சள்னா ரொம்ப அதிகமாக போடுறதில்ல, ஓரளவுக்கு. இப்போ வந்து நம்ம இஞ்சி எந்த அளவுக்கு ஆட் பண்ணுவோமோ அதை மாதிரி தான், ஒரு விரலில் 1/4 விரல் அளவுக்கு, 1/2 விரல் அளவுக்கு நம்ம குவான்டிட்டியை பொறுத்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு 200 ml பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இது வந்து பசு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து இது கூட வந்து நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதுங்க மேம். நாட்டு சர்க்கரை தேவையான அளவுக்கு நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கோமோ அந்த தேங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி போட்டுக்க வேண்டியதான். இதை நம்ம ஒரு காட்டன் துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த காட்டன் துணியில் வடிகட்டுறதுக்கு ஏதாவது விஷயம் இருக்குங்களா? இல்லை இது வந்து நம்ம ஜூஸரில் வந்து வடிகட்டணும்னாங்க மேம், அந்த தேங்காவோட குட்டி குட்டி அந்த ஃபைபர்ஸ்லாம் வந்துடும். காட்டன் துணினா அது நமக்கு வராது. ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் மேம்? பசு மஞ்சள் வந்துங்க மேம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கொரோனா காலகட்டத்திலேருந்து நம்மளுடைய மஞ்சள், இஞ்சி, மிளகு இதுக்கெலாம் ரொம்பவே மவுஸ் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து மஞ்சள் வந்து நேச்சராகவே அது வந்து ஒரு கிருமி நாசினி. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய கேன்சர் செல்ஸ் எதுவும் வந்து உற்பத்தி ஆகாமல் தடுக்கும். உற்பத்தி ஆனாலும் அதை வந்து சீக்கிரம் வந்து கில் பண்ணிடும். நமக்கு வந்து உள்ளே வந்து புண்கள், ஆறாத புண்கள்லாம் இருந்துச்சுன்னா அது சரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மேம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்டேக் எடுக்கிறப்ப முகம் நல்ல பளபளப்பாக இருக்கும். நம்ம வந்து அன்வான்ட் ஹேர்ஸ் இதெல்லாம் வந்து உருவாவதை வந்து தடுக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மேம். ஸோ இதோட டைமிங் இப்போ நீங்கள் மார்னிங் குடிக்கணும் இல்லை எனி டைம் எப்போ வேணாலும் குடிக்கணும்? இது நீங்கள் மில்க் ஷேக் நம்ம எப்போ வேணாலும் குடிச்சிக்கலாம். தேங்காய் பால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், எதாக இருந்தாலும் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தோம்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அவ்வளோதாங்க மேம். முடிஞ்ச அளவுக்கு எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். இல்லை என்னால் முடியலன்னா நம்ம வந்து பிஃபோர் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், சாப்பிட்டு முடிச்சு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாங்க. நீங்கள் இப்போ சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல் இருக்குது. ஆக்சுவலி நான் நினச்சேன் இந்த மஞ்சள் போட்டிருக்கிறதுனால அந்த ஸ்மெல் வரும், ஸோ அதோட டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் அது தெரியவே இல்லை. ரியலாக ஒரு மில்க் ஷேக் குடிக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. சம் ஃப்ளேவரில் இதை குடிப்போம் இல்லையா, அதே மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப எம்மியாக இருக்கு. தேங்க்யூ மேம். சூப்பராக வந்துட்டு பசு மஞ்சள் தேங்காய் பாலில் நம்ம பசு மஞ்சள் ஆட் பண்ணி மில்க் ஷேக் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து எங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்கும்? இதுதாங்க மேம் நம்மளுடைய லஞ்ச் மெனு. இதில் வந்து 16 வெரைட்டிஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து வெல்கம் ட்ரிங்க், செம்பருத்தி பூவில் ஆற்றல் பானம். அடுத்து பார்த்திங்கன்னா இது சிகப்பு கொள்ளு, முளைக்கட்டின தானியம் ஸ்வீட்டு, பசு மஞ்சளும் மா இஞ்சிலையும் செஞ்ச ஊறுகாய், வெண்பூசணி பச்சடி, வெண்டைக்காய் பிரட்டல், புடலங்காய் பொரியல், புதினா துவையல், வாழைப்பூ வடை. இது வந்து நேச்சராக நம்மளே ரெடி பண்ணுற பீடாங் மேடம். இது வந்து எலுமிச்சை சாதம். இது வந்து மேரக்காய் சவுச்சவுன்னு சொல்லுவோம் பாருங்கள், அதோட சாம்பார், வாழைக்காய் குழம்பு, வல்லாரை ரசம். இது வந்து தேங்காய் பால் மோர், கூட வந்து நம்ம பீர்க்கங்காயும் வெள்ளரிக்காயும் ஆட் பண்ணியிருக்கோம். இது பாதாம் பிசின் பாயசம். ஸோ இது எல்லாமே வந்து நோ ஆயில் நோ பாயில். இது எல்லாமே எதுவுமே இது அடுப்புலையும் வைக்கல, ஆயிலும் ஆட் பண்ணல. நேச்சர் நமக்கு கொடுத்ததை
அதோட தன்மை மாறாமல் அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக தனியாக சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, துவையலோடு சாப்பிடும் போதும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியம்னா வெண்டைக்காய் எல்லாமே வந்து பாயில் பண்ணால் மட்டும்தான் சாப்பிட முடியும். ஆனால் இங்கே வந்து அப்படியே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி காலையில் அடுப்பில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக நான் இதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுப்பு வைக்காமல் எண்ணெய் ஊற்றாமல் வந்து ரொம்ப எம்மியாக ஒரு வெண்டைக்காய் நல்லா இருக்குது மேடம். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு பள்ளிக்கரணை சைட் போகிறீங்களோ போலியோ இங்கே சாப்பிட்ணுங்கிறதுக்காகவாது இந்த சைடு வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபுட் எல்லாமே. Darling 2025 New Year deals. Latest smartphones at lowest EMI. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு. பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.